ஹே கைஸ், நான் உங்கள் கெவின் பேசுகிறேன். நான் இங்கே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் அங்கே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இனி நம்ம வீடியோவில் என்னோட 5 மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட ஹையஸ்ட் இன்கம் ஃபர்ஸ்ட்டும் லோயஸ்ட் இன்கமும் லாஸ்ட்டும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்றது ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரையும் அப்படியே இறங்கிட்டே போகும். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி வரக்கூடிய சேலரி தான். நான் பெங்களூரில் ஒரு US பேஸ் ஐடி கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். ஜாப் மூலயமா வரக்கூடிய சேலரியிலேருந்து வரக்கூடிய இன்கம் தான் என்னோட 80 to 85% ஆஃப் மந்த்லி இன்கம்மை கவர் பண்ணுது. என்ட்ரி லெவல் டேட்டா அனலிஸ்டோடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 8 LPA வரையும் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில். அதுவே நீங்கள் ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா ஹையஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 25 LPA கூட உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டில் சேலரியாக கிடைக்கும். டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ரோல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பற்றியான வீடியோவை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நோ கோடிங் ஐடி ஜாப் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேலே கார்ட் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரியேட்டிவ் டிசைனிங் ஃபீல்டில் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்ப்நெயில் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங் அண்ட் ப்ரெசன்டேஷன், PPT கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீலான்சிங்காக சர்வீஸாக கொடுத்துட்ருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. எனக்கு US பேஸ்டோ இல்லை வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸோ கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5 to 10% ஆஃப் இன்கம் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு இருக்கும். தோராயமாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,000லேருந்து 10,000 வரையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் விச் இஸ் ஃப்ரீலான்சிங். உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஃப்ரீலான்சிங் கற்றுக்கிட்டேன், கிளைண்ட்ஸ் வந்து நான் எப்படி வந்துட்டு பிடிச்சேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோவில் போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 100 கமெண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீலான்சிங் பற்றி வீடியோ பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பார்ட் டைம் அண்ட் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற தெளிவான ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே கார்ட் கொடுக்குற, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஒரு சில பிரபலமான தமிழ் யூடியூபர்ஸ் அவங்களுக்கு வியூஸ் நல்லா போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி ChatGPT யூஸ் பண்ணி மந்த்லி எப்படி 1 lakh சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணி 1 lakh ஏர்ன் பண்ணுறதும் பாசிபிளே கிடையாது. அஸ் அ பிகினராக நான் சொல்கிறேன். அந்த யூடியூபர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். என்னோட தேர்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் ஒரு இங்கிலீஷ் டியூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் டியூட்டராக ஒர்க் பண்ணும்போது நான் 1-on-1 செஷன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு 1-on-1 செஷன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுத்து அவங்கள பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டோடவும் அசோசியேட் ஆகிருக்கேன். ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். தட் இஸ் மை தேர்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அண்ட் ஆல்சோ நான் இன்ஸ்டாகிராமில் 5,000+ பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபோர்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் நன் அதர் தென் யூடியூப் தான். ஸோ யூடியூப்லேருந்து வரக்கூடியதான் என்னோட ஃபோர்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். எனக்கு யூடியூப்லேருந்து மந்த்லி பேசிஸில் எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிறது கிடையாது. பிகாஸ் எனக்கு $100 ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 monthsலேருந்து 12 months வரையும் எடுத்துக்குது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் அந்த ஒரு 8,300 அந்த மாதிரி வந்துட்டு 10 மாதத்துக்கு ஒரு டைம் வரும். அதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு 600லேருந்து 700 வரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய ஃபோர்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். என்னோட ஃபிஃப்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு மந்த்லி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை என்னோட ஃபிஃப்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு மந்த்லி ஒரு ₹50லேருந்து ₹200 வரையும் ரிட்டர்ன்ஸ் வரும். இது கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் வராமலையும் போகலாம். ஸ்டில் இது எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் அப்படின்றதுனால நான் இது என்னோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த 5 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலையோ 2 மாதத்துலையோ என்னால் ஜென்ரேட் பண்ண முடியல. எனக்கு 3 to 4 years ஆஃப் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த 5 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஜென்யூனாக என்னோட 5 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, படிச்சுட்டு நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷன் கான்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கெவின்ஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி கான்டென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ தட் என்னோட ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Love you all. Thank you so much.